இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். எப்பயும் போல் ஈவினிங் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு டின்னருக்கு வந்து ஹெவியாக எதுவுமே சாப்பிடல. ஜஸ்ட் ஆம்லேட் அண்ட் சுண்டல் மட்டும் வேக வச்சு அதை ஒரு கிரேவி மாதிரி பண்ணி தான் சாப்பிட்டாச்சு. குக்கிங்க்கு தேவையான ஆயில் வந்து ரீஃபில் பண்ணிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும். எக் வந்து கொஞ்சம் ஆர்வத்தில் பெருசாக போட்டுட்டேன், கொஞ்சம் பிஞ்சு தான் வந்திருந்தது. பட் பரவாயில்ல, எல்லாமே வயிற்றுக்குள்ளே தானே போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. என்ன மாதிரி எக் லவர்ஸ் யார் யார் இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங்க்கு மேலே கொஞ்ச நேரம் மாடியில் ஒர்க் இருந்தனால போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு வந்து பார்த்தா அம்மா இருந்துட்டு செம்பருத்தி பூலாம் பறித்து வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டால் ஹேர் ஆயில் காய்ச்ச போகிறேன்னு சொன்னாங்க. ஃபைனலி ஹேர் ஆயில் காய்ச்சி 1 வீக் ப்ராசஸில் நல்லா ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து பாட்டிலையும் வச்சாச்சு. இந்த ஹேர் ஆயில் வந்து அம்மா அவங்களுக்காக தான் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு சுத்தமாகவே சேராது. நல்லா க்ரீனிஷாக இருந்ததுன்னு பார்த்தா நல்ல டார்க் கலரில் இருந்தது. ஃபைனலி சூப்பராக ஹேர் ஆயில் காய்ச்சி வச்சுட்டாங்க அம்மா. உனக்கு தேவைன்னா எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. பட் நான் இப்படி வீடியோ மட்டும் தான் எடுத்துக்க முடியும், எனக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்கெலாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த ஃபுல் ஹேர் ஆயில் ரெசிபி சூன் அப்லோட் பண்ணுறேன்.